இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உரையிடப்பட்ட மீனின் தரத்தை நிகழ் நேரத்தில் கண்டறிய உதவும் நிறம் மாறும் உணரிகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் மீன்வள பொறியியல் கல்லூரி அடிப்படை அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி கேசவன் அவர்கள் தரும் தகவல்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் தே கேசவன். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் மீன்வள பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினத்தில் வேதியியல் உதவி பேராசிரியராகவும் அடிப்படை அறிவியல் துறையினுடைய தலைவராகவும் இருக்கேன். நம்மளுடைய அடிப்படை அறிவியல் ஆய்வகத்தில் மீன்வளம் சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு வரோம். மக்களுக்கு பயனுள்ளதாகவும் மேலும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் நிறைய தொழில்நுட்பங்கள் உருவாக்கிட்டு வரோம். அது மாதிரியான தொழில்நுட்பங்களின் வரிசையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்துட்டு பெட்டகத்தில் அடைக்கப்பட்ட இல்லை உரையிடப்பட்ட மீன்களின் தரத்தை நிகழ்நேரத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு உணர்வை பற்றினது. முதல்ல நம்ம மீனை பற்றி நம்ம பேசுவோம். மீன் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலான அசைவ பிரியர்களுக்கு ஒரு பிடித்தமான உணவாக இருக்கும். அது நம்மளுடைய சுகாதாரம் சம்மந்தப்பட்ட துறைகள் ஆகட்டும் இல்லை மருத்துவத்துறைகளாகட்டும் எல்லா மருத்துவர்களுமே மீன் உணவை தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மீன்களில் இருக்கக்கூடிய அந்த அமினோ அமிலங்கள்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் மற்ற உணவுப் பொருட்களில் மற்ற ஒரு சிக்கன்லேயோ இல்லை மட்டன்லேயோ இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களை விட அனைத்து விதமான அமினோ அமிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு புரத உணவு தான் நம்மளுடைய மீன்கள். இது போக வந்துட்டு ஒமேகா 3 ஒமேகா 6 இந்த மாதிரியான ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இருதயத்தை வலுப்படுத்தக்கூடிய நம்முடைய மூளை வளர்ச்சி அதிகப்படுத்தக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களுமே பார்த்தீங்கன்னா மீன் சார்ந்த உணவுப் பொருட்கள் தான். இதனாலேயே பெரும்பாலான மருத்துவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா வயதினரும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக மீன் உணவுப் பொருட்கள் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி மீன் சமைக்கிறதுல நமக்கு ஒரு சில தடைகள் இருக்குது. ஒரு சுத்தம் செய்கிறதாகட்டும் இல்லை வந்துட்டு நமக்கு அதை வந்துட்டு கெட்டு போனால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல இருக்க பிரச்சனையாகட்டும் இதெல்லாம் இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகளை களையிறதுக்காகவே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா பெட்டகத்தில் அடைச்சி மீன்கள் வர ஆரம்பிச்சது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீன்கள் வெளிநாடுகளில் பல நாடுகளில் வந்துட்டு மீன்களை வந்து சுத்தம் செஞ்சு அறுத்து, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற மக்களுடைய பெரும்பாலான கஷ்டமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாங்கின மீனை வந்துட்டு சுத்தம் செஞ்சு அதை சமைக்கிறது தான். ஒருவேளை உங்களுக்கு மீன்கள் வந்துட்டு சுத்தம் செஞ்சு அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி பேக்கிங்கில் கிடச்சதுனாக்கா ஈஸியாக சமைக்கலாம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து சமைக்க தயார் நிலையில் உள்ள உணவுப் பொருட்கள்னு சொல்லுவாங்க, ரெடி டு குக் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தரவரிசையில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் ஏற்கனவே பல நாடுகளில் மீன்களை சுத்தம் செஞ்சு சின்ன சின்ன பீஸாக போட்டு அழகாக பேக்கிங்கில் செஞ்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான நடைமுறை நம்ம நாட்டிலையும் சமீப காலங்களில் வந்திருக்குது. கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி நகரங்களில் கூட பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்களில் வந்துட்டு இன்றைக்கி பெட்டகத்தில் இல்லை உரையிடப்பட்ட மீன்கள் கிடைக்குது. பெட்டகத்தில் அடைக்கப்பட்ட இல்லை உரையிடப்பட்ட மீன்கள் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, பொதுவாக ஒரு மீன் நல்லா இருக்குது அப்படிங்கிறத எப்படி சந்தையிலேருந்து நீங்கள் பார்த்து வாங்குவீங்க? ஒரு மீன் நல்லா இருக்குன்னா ஒன்று அதனுடைய கண்ணை பார்ப்பீங்க, இல்லை மேலே தொட்டு பார்ப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு, இல்லைன்னா அதனுடைய செவில் பார்ப்பீங்க, செவில் நிறம் மாறுக்கலைன்னு பார்ப்பீங்க, இல்லை அதனுடைய வாசனை ஸ்மெல்லேருந்து கண்டுபிடிப்பீங்க. சரிங்களா? இது எல்லாமே கவனிச்சுக்கோங்க. ஒரு முழுசாக இருக்க மீனை பற்றி பேசும்பொழுது இதெல்லாம் சரி, நம்மளுடைய உணர்வு திறன் மூலமாக நம்மளால் ஒரு மீன் கெட்டு போச்சா இல்லைன்றதை கண்டுபிடிக்கலாம். நான் இப்போ சொல்லிட்டு இருக்க தொழில்நுட்பம் என்னென்னா மார்க்கெட்டில் இப்போ என்ன வந்திருக்குனாக்கா சுத்தம் செஞ்சு ஒரு பேக்கெட்டில் அடைச்சி வச்சிருக்கிற ஒரு மீன். ஓகேங்களா? மீன் உணவுப் பொருள். சரிங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்துக்கோமே. ஒரு சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ளே இருக்க சிப்ஸு கெட்டு போச்சா இல்லையான்னு அதை உடைக்காமல் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? சிரமம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த புரதம் சார்ந்த மீன் உணவுப் பொருட்கள். பெட்டகத்தை அந்த பெட்டியை உடைக்காமையே அதில் இருக்கக்கூடிய மீன் கெட்டு போச்சு இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மீன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெரும்பாலான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா புரதம் சார்ந்தவையாக இருக்கும். இந்த புரத பொருட்கள் மீன் இறந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைய ஆரம்பிக்கும். அந்த சிதைவடையும் பொழுது வரக்கூடிய சில அமீன் வேதிப்பொருட்கள் தான் நமக்கு அந்த ஸ்மெல்லையே கொடுக்குது. அந்த
அந்த நெடியை கொடுக்குது, நமக்கு விருப்பமில்லாத நெடியை கொடுக்குது. இந்த நெடியையே நாம் மீன் சிதைவை கண்டறியக்கூடிய ஒரு முக்கியமான வேதி காரணியை எடுத்துக்கிட்டு அந்த நெடியை உருவாக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை நம்ம செக் பண்ணோம்னா நம்மளால் பெட்டகத்தை உடைக்காமையே பெட்டகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் கெட்டுப்போச்சிலேருந்து கண்டுபிடிக்க முடியும். அது சம்மந்தமாக பண்ணி ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சது தான் இந்த மாதிரியான ஒரு நிறம் மாறும் உணரிகள். இப்போ இந்த உணரி பார்த்திங்கன்னா நாங்கள் பலவிதமான நிறங்களை உருவாக்கியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் மீன் நல்லா இருக்குது, பெட்டகத்தில் இருக்கக்கூடிய மீன் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பச்சை நிறம் காமிக்கும். நாளாக உதாரணத்துக்கு மீன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி பெட்டகத்தில் அடைச்சி ஒரு 12 மணி நேரம் ஒரு 24 மணி நேரம் ஆயிருக்கு, ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தாலும் சரி தான். நீங்கள் வந்துட்டு குளிர்சாதன பெட்டிகளில் வச்சுருந்தாலுமே மீன் பொருட்கள் அதில் குறிப்பிட்ட சதவீதத்தில் கெட்டு போக தான் செய்யும். அது வேகமாக வெளியே வைக்கும்போது வேகமாக கிடக்கூடியது நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது மெதுவாக கிட ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ குளிர்சாதன பெட்டியில் வச்சாலுமே ஒரு 12 மணி நேரம் ஒரு 24 மணி நேரங்களில் எவ்வளோ தூரம் கெட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த உணரியானது தன்னுடைய நிறத்தை மாற்றி உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். இங்கே நான் கொடுத்துருக்க உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா மீனானது நல்ல தரமான இருந்ததுனாக்கா பச்சை நிறத்துலையும், கெட்டு போயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி நீல நிறத்துலையும் மாறிடும். சரிங்களா? இந்த உணரியை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், பச்சை கலர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உணரிகள் வெவ்வேறு நிறங்களில் நம்ம உருவாக்க முடியும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி. இந்த உணரிகளில் உருவாக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும், ஐயா இந்த சென்சார் வந்து இதில் பெட்டகத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்களே, இதனால் என்னுடைய மீனில் எதுவும் உணவு கலப்படம் ஆகிராதா, இல்லை இதனால் எனக்கு உணவில் வந்துட்டு சேஃப்டி இல்லாமல் போயிடுமா, நான் சாப்பிடும்போது ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்கனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு மனிதர்களுக்கு உண்ணுவதற்கு ஏற்ற மாதிரியும் உணவு பாதிக்கப்படாத வகையிலும் ஒருவேளை இந்த பெட்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த பாக்ஸ் வந்து ஒரு நெகிழி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், இதை நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணி திரும்ப மறுசுழற்சி பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய அந்த உணரியானது என்ன சார் பண்ணுவீங்க? வழக்கமாக ஒருவேளை நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் இந்த மாதிரி பெட்டகத்தில் வச்சு ஒரு மீனை வாங்குறீங்களா வச்சுக்குவோம். நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், இந்த பெட்டகத்தை வாங்குவோம், வாங்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மீனை சமைச்சிருவோம், இந்த டப்பாவை தூக்கி போட்டுருவோம். ஓகேங்களா? இல்லைன்னா இந்த பெட்டகத்தை கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோம், இந்த ஸ்டிக்கர்லாம் கிழிச்சு போட்டுருவோம், ஏன்னா இது நமக்கு பயன்படாது இல்லையா? அப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து நாளை பின்ன போயிட்டு முதல் விஷயம் உணவுப் பொருளை மாசுபடுத்தக்கூடாது, கலப்படம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது இந்த உணரிகளை இந்த சென்சாரை ஸ்டிக்கரை நான் தூக்கி போடும் பொழுது நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாது. நாங்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த உணரிகள் பார்த்திங்கன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களான ஸ்டார்ச், அப்புறம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய செல்லுலோஸ், இந்த மாதிரியான மனிதர்களுக்கு உகந்த இயற்கைக்கும் உகந்த வேதிப்பொருட்கள் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு உணரிகள். இந்த உணரியை ஒரு வேளை நீங்கள் கிழிச்சி தூக்கி குப்பையில் போட்டால் கூட அது நமக்கு ஒன்றும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. மண்ணோட மண்ணாக சுமார் 15 நாட்கள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே மக்கி போயிடும். சரிங்களா? சரிங்க சார், இப்போ உணரியை வந்து சொல்கிறீங்க, நான் இந்த மாதிரி பெட்டியில் அடைக்கப்பட்ட மீனை வாங்குறது மூலமாக எனக்கு லாபம் இருக்குது, நான் பெட்டகத்தை உடைக்காமையே மீன் கெட்டுப்போச்சு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஒருவேளை இந்த மாதிரி உணரிகள் இந்த சென்சார்ஸ் வச்சதுனால என்னோட மீனோட விலை அதிகமாகிடுச்சுன்னா அதற்கும் நாங்கள் வழி செஞ்சுருக்கோம். நாங்கள் இயற்கையான உணவுப் பொருட்கள் சார்ந்த பலப்படி சிரமங்கள் பாலிமர்ஸை பயன்படுத்துனதுனால இந்த உணவினுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு பெட்டகத்துக்கு வெறும் 50 பைசாலேருந்து ₹1 தான் வரும். இந்த மாதிரி பல்வேறுபட்ட காரணிகளையும் நாங்கள் யோசித்து அதை முக்கியமான கருத்தில் கொண்டுட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி சென்சாரை செஞ்சுருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையிலுமே நான் விற்கிற மீனுடைய விலையும் உயராது, மீன் கலப்படமும் ஏற்படாது, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பும் ஏற்படாது. இது மாதிரியான தொழில்நுட்பங்கள் நம்முடைய அடிப்படை அறிவியல் துறையில் நிறைய செஞ்சுட்டு வரோம். யாராவது தொழில் முனைவர்களுக்கோ இல்லை பண்ணையாளர்களுக்கோ இல்லை எக்ஸ்போர்ட் செய்கிறவங்களுக்கோ இதை சோதனை செய்யணும், இல்லை நீங்கள் இதை தொழிலாக எடுத்து செய்யணும் அப்படின்னாக்கா நம்முடைய பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் மீன்வள பொறியியல் கல்லூரி அடிப்படை அறிவியல் ஆய்வகத்தை தொடர்பு கொள்ளுங்க, அதற்கான உதவிகள் உங்களுக்கு செய்து தரப்படும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி கேசவன் அவர்களை 09047889665 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.